நல்லாவே இருக்குது. தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. பூர்ணா இது ஒரு 30 வருஷம் முன்னாடி வர வேண்டிய கதையை இப்போ வந்து எடுத்து யாருங்க பார்ப்பாங்க? ஜாதி தான், வேற என்ன இருக்குது? அதுதான் வெள்ளைக்காரன் வந்து நம்மளை கோயில் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு பண்ணுறாங்க. எந்த வெள்ளைக்காரன் சொன்னார் நம்மளை உள்ளே வரக்கூடாது? சொல்லவே இல்லையே. வேற எப்படி நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை. கதையே இல்லைங்க படத்தில், கதையே இல்லை. ஃபேமிலிலாம் சத்தியமாக பார்க்கவே மாட்டாங்க படத்தை. யாருமே லேடிஸ் ஃபேமிலிலாம் வரவே மாட்டாங்க. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. தனுஷ் ஆஸ் யூஷுவல் தாங்க, அவர் ஆக்டிங் நல்லா தான். திலீப் சுப்ராயன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் நல்லா இருக்கு. ராமலிங்கம், நிவேதிதா சதீஷா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தமாகவே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சுமாராக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். படம் சூப்பர் தலை. குறப்பிரசத்துக்கு பிறந்தவனுங்க வண்டியை வச்சுட்டு பாதி படத்தை பார்க்க விடாம மறைச்சிக்கிட்டானுங்க. மற்றபடி படம் வேற லெவல் தலை. சூப்பர் சூப்பர் சூப்பர், பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. நல்ல ஆக்ஷன். நல்லா இருந்தது. ஃபேமிலிக்கு நிறைய பேர் இது பார்க்க மாட்டாங்க. பட் இது ஸ்டண்ட் மாதிரி இங்கிலீஷ் மூவி மாதிரி இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் மூவி சூப்பராக இருக்கு. பிளாக் பஸ்டர். சூப்பர் தலையா, சூப்பர் தலையா. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஒர்த்து. ஃபைட் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்க முடியாது, பழங்கலாம் நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பே எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவரு எப்பவும் போல மாஸ் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் எல்லாமே புதுசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக இருக்குது. வேறு லெவலு. பங்கம் கீழ்ஸ்டாங்க. டேரக்டரே நாராசமா நல்லா குஸ்பாம்ஸ் தான் இருந்தது படம் ஃபுல்லாக. மியூசிக்கு சொல்ல முடியாது, வேறு லெவல் தான். ஜிவி தானே, பங்கமாக தான் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது படம். பார்க்கலாம். தனுஷ் ரோலு நல்லா தான். கர்ணனில் பார்த்ததோட இதில் இன்னும் கொஞ்சம் செம்மையாக எடுத்துருக்காங்க படம். அவர் கேரக்டரும் வேறு லெவல் படத்தில். கேஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது லைட்டாக படம். சாயல் பரவாயில்ல, ஆனால் சூப்பராக எடுத்துருக்காங்க. நல்லா ஜானரில் நல்லா போகுது பங்கமாக. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. நல்லா கிழிச்சிட்டாங்க. எதிர்பார்க்காததுலாம் நிறையா இருந்தது படத்தில். நல்லா தான், சூப்பராக தான் இருக்குது. ஃபேமிலி கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் பசங்களுக்குள்ளே போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம். ஜாலியாக இருக்கும் படம். படம் வேறு லெவலில் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து இது ஒரு பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். பொங்கல் வந்து இந்த வாட்டி வேறு செம்ம. அயலான் வந்து எந்திரன் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சிச்சோ அதே அளவுக்கு இந்த படமும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது எந்த அளவுக்கு ஓடிச்சோ ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு இந்த படமும் ஓடும். எஸ்கே வந்து ஸ்டார்லேருந்து சூப்பர் ஸ்டார் அந்த ரேஞ்சுக்கு ப்ரமோட் ஆகிட்டார். இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். அயலான் நல்லா இருக்குது. காமெடி வைஸாகவும் நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. 10க்கு 7.5 கொடுக்கலாம். 10க்கு 7 மார்க்ஸ். நான் ஃபுல் மார்க் தான் கொடுப்பேன். 10 கொடுக்கலாம். ஒரு 7.5 ப்ரூ. ஒரு ஏலியன் வந்து எப்படி இந்த பூமியை காப்பாற்ற வருது, அந்த ஏலியனை ரீசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ என்னென்ன பாடுபடுறாரு, என்னென்ன கஷ்டப்படுறாரு அப்படின்றத வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இந்த பொங்கலுக்கு இட்ஸ் மஸ்ட் வாட்ச் மூவி. விவசாயத்துக்கோசம் பேசுகிற மாதிரி அந்த ஏலியன்லாம் பேச வச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான முயற்சி. டேரக்டரை வந்து பாராட்டலாம். சூப்பர். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. காமெடிஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் சொல்லவே முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபுல்ஃபில்லாக இருக்குது. எல்லா சீன்ஸுமே ஒரு சீன் கூட வந்து போர் அடிக்கலை. உண்மையிலே படம் வந்து வேறு லெவல் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட தாராளமாக வரலாம். வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது படம். ஆக்சுவலாக வந்து இன்டர்நெட்னாலே அந்த டேரக்டர் எடுத்திருக்காரு. அவர் நம்பி தான் இந்த படத்துக்கு வந்தோம். he has proved is one of the best because இந்த சயின்டிஃபிக் மாதிரி ஃபிக்ஷன் மூவிஸ் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை அப்படியே கேதர் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது. உங்களுக்கு கேப்டன் மில்லர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் பார்க்கல. அது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மோடில் போவோம். பட் திஸ் ஒன் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணி ஒரு கிட்ஸ் எவ்ரி ஒன் கேன் வாட்ச் திஸ் மூவி. நல்லாவே எடுத்திருக்காங்க. ஒரு ஏலியன் வந்து எப்படி இந்த பூமியை காப்பாற்ற வருது, அந்த ஏலியனை ரீசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ என்னென்ன பாடுபடுறாரு, என்னென்ன கஷ்டப்படுறாரு அப்படின்றத வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இந்த பொங்கலுக்கு இட்ஸ் மஸ்ட் வாட்ச் மூவி. புதுமையாக எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு பெஸ்ட் எப்படி பண்ணுவாரோ அது மாதிரி பண்ணிடுறாங்க. அதாவது ஃபேமிலி வந்து பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க படத்தில். ஏலியன் படத்தில் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. யோகி பாபு காமெடி இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்குது. ஒரு மார்வலோட ஈஸியாக வந்து தமிழில் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்களோ, விஎஃப்எக்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்களோ அந்த செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மெனக்கடல் இருக்குது படத்தில். அது பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. விஎஃப்எக்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டலை. அவ்வளவு க்ளீனாக இருக்குது. செம்மையாக இருக்குது. நான் இந்த படத்தை வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்திரனோட தான் ஒப்பிடுவேன். அதுக்கு ஏஆர் ரஹ்மான் எந்த அளவுக்கு
மியூசிக் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு இதிலும் பண்ணியிருக்காரு. யோகி பாபு கருணாகரன் எஸ்கே பண்ணுற காமெடி செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மெசேஜ்ன்றது பூமியை மனுஷங்க தான் காப்பாற்றணும், மனுஷங்களால தான் பூமி கழிவு, அதை மனுஷங்க தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மெசேஜ் தான். சிவகார்த்திகேயன் அதான் அது என்னன்னா இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி இருக்கிறதுனால அதுவும் கலந்த மாதிரி ஹீரோயிசம் தனியாக காமிக்காமல் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ராகுல் பிரீத் சிங் வந்து ஹீரோயின்காக இல்லாமல் கதைக்கு தேவைப்படுற இடத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வயசு அவங்க நல்லா கரெக்டாக தான் போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சோஷியல் மெசேஜ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஏலியனே வந்து சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து என்னென்னா என்டர்டெயின்மெண்ட் கலந்து கொடுத்துருக்காங்க. யோகி பாபுலாம் வந்து வர காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட்டு கேப்டன் பார்க்க போகிறேன். இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம்.